Hey guys, நம்ம placket shoulder எப்படி attach பண்ணுறது, collar எப்படி draft பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து placket ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். placket வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறது ஈஸி. ஸோ ஷோல்டர்ஸை வந்து நம்ம placket ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் சீம் அலவன்ஸாக விட்ட 1 inches நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா அந்த ஃபோல்ட் லைன் மேலேயே நான் வந்து அந்த இன்னொரு 1 inches ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டெய்லரிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிளாக்கெட்ஸ் எல்லாம் எப்போயுமே இந்த மாதிரி அயன் பண்ணி டெய்லரிங் பண்ணுங்கள். இட் வில் ரியலி ஹெல்ப் இன் டெய்லரிங். ரெண்டுமே ரைட் சைடு லெஃப்ட் சைட் பிளாக்கெட் அப்படிங்கிறதுனால ரைட் சைடில் வந்து ஃபோல்டு மாறி வரும், லெஃப்ட் சைடில் மாறி வரும். ஸோ அதை மட்டும் கவனமாக பண்ணுங்கள். ஒரே சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிடாதீங்க. ஸோ இட் ஷுட் பி மிரர் இமேஜ், ரிவர்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளாக்கெட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஏற்கனவே அயன் பண்ணதுனால ஸ்டிச்சிங் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஸோ நம்ம அப்படியே ஃபேப்ரிக்கை வந்து உள்ளே கைட் பண்ணால் போதும். எங்கேயுமே ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க, கீழேயும் ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க, மேலேயும் புல் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து when we stitch it together இந்த மாதிரி நீட்டாக வரும். எங்கேயுமே அந்த சுருக்கம்லாம் இருக்கவே கூடாது. ஸோ இங்கே வந்து நான் அடியில் மட்டும் ப்ளூ த்ரெட் மேட்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ப்ளூ கலர் லைன் மேலே தான் எனக்கு ஸ்டிச் வரப்போகுது. ஸோ இப்போ 2 பிளாக்கெட்டையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நெக் டு நெக் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம இப்போ ட்ரிம் பண்ணி வைக்கலாம், ஃப்ரண்ட் நெக்கை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு. ஸோ பிளாக்கெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக்கை எடுத்து நம்ம வந்து ஷோல்டர்ஸையும் கையோடு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஷோல்டர்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி மேட்ச் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். சீம் அலவன்ஸ் டு சீம் அலவன்ஸ் லைன் தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இங்கே 1/2 inch சீம் அலவன்ஸில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நான் ஷோல்டர் ஸ்டிச் பண்ண லைன் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இது வந்து ஸ்டிச்சஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். எங்கேயுமே ஏதாவது ஒரு த்ரெட் பிரேக் ஆச்சுன்னா கூட இன்னொரு ஸ்டிச் லைன் வில் ஆல்வேஸ் பி there டு சப்போர்ட். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷோல்டர்ஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணும்போது ரைட் சைடு வித் ரைட் சைடு வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணுங்கள். இல்லைனா பிளாக்கெட் வந்து மாறி போயிடும். ஸோ அதை மட்டும் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். மெயினாக வந்து ரைட் சைடு ராங் சைடு இருக்கிற ஃபேப்ரிக்ஸில் நம்ம வந்து தப்பு பண்ண முடியாது. பட் ரிவர்சபிள் ஃபேப்ரிக்ஸ், அதாவது 2 சைடுமே யூஸ் பண்ணலான்னு இருக்கிற ஃபேப்ரிக், நான் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக், இதில் வந்து மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஃப்ரண்ட்டை பேக்கில் வச்சு தைக்கிறது, மாற்றி தைச்சிடுறது, அதெல்லாம் வந்து வெரி காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ஒர்க்குக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு ஷோல்டர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ 2 ஷோல்டர்ஸையும் அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லே அவுட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து இந்த ஸ்டேஜில் வைடு வேணும், டீப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்லைன் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து சிங்கிள் பீஸாக பேண்ட் வித் காலர் எப்படி டிராஃப்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது வந்து நம்ம காலர் டிராஃப்டிங்க்கு தேவையான நெக்லைன்லேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ வந்து நம்ம ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு பேக் நெக்லைனில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். பேக்கில் வந்து நமக்கு இங்கே 4.5 வருது. பட் 4.5 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். we have to minus that 1 inches. 1 inch வந்து நம்ம ஷோல்டரை பேக்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் நெக் வில் பி 3.5 அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து மிச்சம் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்துடும் நமக்கு. காலர் டிராஃப்டிங் வந்து எப்பயுமே டைரெக்டாக கேன்வஸ்லேயே நம்ம டிராஃப்டிங் பண்ணலாம். பேப்பரோ ஃபேப்ரிக்கோ தேவை கிடையாது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஐ எம் ஸ்கொயரிங் அ லைன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுல் நெக் சர்க்கம்ஃபரன்ஸில் பாதி, அதாவது நான் மெஷர் பண்ணேன் இல்லையா பேக் அண்ட் ஃப்ரண்ட், ஸோ 10.25 வந்தது. ஸோ 10.25 அப்படியே நம்ம வந்து வச்சுட்டு மார்க் பண்ணணும். அடுத்தது பேக் நெக் மெஷர்மெண்ட் விச் வாஸ் 3.5. ஸோ 3.5 நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ வி ஹாவ் த லைன் மார்க்கிங்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 10.25 மார்க் பண்ண லைன்லேருந்து நம்ம மேலே ஸ்கொயர் பண்ணுறோம் லைனை. அண்ட் அகெயின் அங்கேருந்து ஒரு 1/2 inch மேலே மார்க் பண்ண போகிறோம்.
மார்க் பண்ணதுக்கப்புறமா we can use a hip curve to shape the collar. ஏன்னா இங்கே லென்த்து ஜாஸ்தி ஆகும்போது நம்ம armhole curve will not work. ஸோ லாங்கர் லைன்ஸ்க்கு we use a hip curve. அடுத்தது வந்து எனக்கு கீழே பேண்டு வித் காலர் நம்ம அப்படியே சிங்கிள் பீஸாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் பேண்டுக்கு வந்து எனக்கு 3/4 inches போதும், தின்னாக போதும். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ கேஷுவல் ஷர்ட் ட்ரெஸ். ஸோ நான் 3/4 inches அப்படியே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 1/2 inch எடுத்து நான் லைட்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேப் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேண்ட் ரெடி. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காலரோட விட்த்து எவ்வளோ வேணும்னு நம்ம டிசைட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நம்மளோட நெக்கு பேண்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் நெக்கு பேண்டை கவர் ஆகும். இப்போ நெக் பேண்ட் வந்து 3¼ inches அப்படின்னா நம்மளோட காலர் வந்து 1.25 inch இருக்கணும். அப்போ தான் அது வந்து கவர் ஆகும். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற காலர் வித் பார்த்திங்கன்னா 1.5 inches. ஸோ 1.5 inchesக்கு நான் மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி லைன் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம காலர் ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஸோ அந்த 1 inches வந்து நம்ம சென்டரில் வந்து நமக்கு ஓவர்லாப் ஆகும் இல்லையா நம்மளோட பிளாக்கெட். ஸோ 1 inches மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிவிட்டு வி மார்க் அ பாயிண்ட் ஹியர். அண்ட் இந்த இடத்துல இருந்து நம்ம ஷர்ட் காலர் என்ன ஷேப்னாலும் நம்மளால் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு ஷேப் வந்து ரொம்ப மைல்டாக வேணும். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ கேஷுவல் ஷர்ட் ட்ரெஸ். ஸோ நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா பாருங்கள், காலரை வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக கர்வ் பண்ணி கொண்டு போயிட்டேன். ரொம்ப பாயிண்டியாக கொண்டு போகல, ரொம்ப ஆங்கிள் எங்கேயுமே நான் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே சீம் அலவன்ஸே நம்ம கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம இதை வந்து ஃபேப்ரிக் மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு we are going to tailor just on the edge of the canvas. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே சீம் அலவன்ஸே கொடுக்க தேவை கிடையாது. அண்ட் இதை வச்சு நம்ம நல்லா ஒரு கைடாக யூஸ் பண்ணி டெய்லரிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம காலர் கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். இந்த காலர் பேண்டில் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே நம்ம காலரை வந்து கட் பண்ண போகிறோம். பட் ஃபுல்லாக கட் பண்ண போகிறதில்ல, அந்த எட்ஜு வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு 1/2 inch நிறுத்திடுங்க. யா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஹீட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்போயுமே கேன்வஸை வந்து ஸ்டிக் பண்ணணும். ஹீட் ரொம்ப வச்சிட்டோன்னா பபிள்ஸ் மாதிரி வந்துடும். ஹீட்டை ரொம்ப லோவாக வச்சோன்னா ஒழுங்காகவே ஒட்டாது. அண்ட் இப்போ இங்கே ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி நம்ம வந்து அயன் பண்ணணும். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/4 inch சீம் அலவன்ஸ் வந்து பாட்டம் சைடில், பேண்டில் வந்து பாட்டம் சைடில் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பட் டாப் சைடில் வந்து நான் வந்து எந்த சீம் அலவன்ஸும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம காலர் டிராஃப்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டன் அண்ட் ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெய்லரிங் வந்து டாப் டு பாட்டம் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த காலர் எப்படி நெக்லைனில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Until then, happy day, happy life and happy sewing to all of you.